ஹலோ, யா, அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள். புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா மார்க்ஸ் எல்லாமே பார்க்குறேன். உங்கள் பசங்க எடுக்கிற மார்க்ஸு எல்லாமே ரொம்ப ஹை ஸ்கோரிங் இருக்குது, ரைட்? ஸோ அதனால் என்ன தெரிய வருதுன்னா, உங்களுக்கு யூ ஹேவ் த நாலேஜ், ரைட்? ஐ மீன் யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது எல்லாமே நமக்கு தெரியுது. நான் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில்னா, நம்மளை சுற்றி ஐ மீன் இந்திய அரசாங்கம் எதை நோக்கி செல்கிறது, கல்வி திட்டத்தில் எதை நோக்கி இதை போகுது அப்படின்றத தெளிவாக தெரிய விரும்புகிறேன். இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 அச்சு இருக்கு இல்லையா, யூஸ்வலாக நம்ம ஸ்கூலில் படிக்கிறது வந்து ஒரே ஒரு அச்சு தான், அது பேர் கல்வி அச்சு. அது வந்து கல்வி ஆச்சு. இப்போ அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, ஒவ்வொரு மாணவர்களும் 3 அச்சியோட அவங்களோட தகுதியை வளர்த்துக்கணும்னு. ஒன்று வந்து ஏற்கனவே இருக்கிற கல்வி அச்சு, அது இருக்கு. இன்னொன்று என்னன்னா அனுபவ அச்சு. ஐ மீன் இங்கிலீஷில் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் அண்ட் தென் த டேலண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், ரைட்? இது 3: திறன் அச்சு, அனுபவம் அச்சு, கல்வி அச்சு. இது வந்து இதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. ஆரம்ப கலட்டத்தில் இருந்து, ஐ மீன் as you can see in this figure, இந்த சிவப்பு கலரில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிஸ், அது வந்து ஆக்சுவலி உங்களை எஜுகேஷனை குறிக்குது. ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இதுதான். இது வரைக்கும் உள்ள கல்வி வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த சிவப்பு அச்சு நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் 10th முடிப்போம், மறுபடியும் 11th படிக்கிறது, 12th படிக்கிறது, அப்புறமா மறுபடியும் காலேஜ் படிக்கிறது, இப்படி தான் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, புதிய கல்வி திட்டத்தின் கீழே என்ன நினைக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மாணவர்களும் 3 அச்சையுமே ஆரம்ப கட்டத்திலிருந்து வளர்த்து கொள்ள வேண்டும். அது வந்து ஒரு காலேஜுக்கு போன பிறகுதான் ஸ்கில்லை நான் வளர்த்துப்பேன், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் அதை உருவாக்குவேன் அப்படின்றது கிடையாது. இப்போ என்னென்னா, ஆரம்பத்தில் இப்போ 10வது படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்கில் இருக்கும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 10th நீங்கள் எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணலாம், இன்டர்ன்ஷிப். 8th நீங்கள் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இதுதான் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியோட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி. இதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு அரசாங்கம் நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கு. இதன்படி என்னன்னா வந்து ஒவ்வொரு மாணவர்களும் வந்து 3 அச்சிலையும் எந்த அளவுக்கு தகுதியோடு இருக்காங்க, 3த்துலையுமே அனுபவம், திறன் அண்ட் கல்வி அப்படின்றத வந்து we can actually have a score, மதிப்பெண் இருக்கும். இதை வந்து ஒன்று முடிச்சுட்டு தான் இன்னொன்று கிடையாது. இப்போ ஸ்கூலிங் முடிச்சிட்ட பிறகு தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துப்பேன் அப்படின்றது கிடையாது. இல்லை திறமை, ஐ மீன் திறமை, அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வளர்த்துப்பேன் அப்படின்றது கிடையாது. 3மே சைமல்டேனியஸாக ஆக்சுவலி நீங்கள் பண்ணலாம். இது கட்டாயமாக உருவாக்கப்பட போகுது. ஐ மீன் எல்லா ஸ்கூல்லையுமே இது நடக்க போகுது. ஆரம்பத்தில் வந்து ஹையர் எஜுகேஷன் இது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கள் என்ஐடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்வொர்க் படி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து இப்போது பிடெக் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 3rd இயரில் அவங்க வெளியே போகலாம். எக்ஸிட், நம்ம வந்து அது என்ன சொல்கிறோன்னா எக்ஸிட் சொல்கிறோம், அவங்க விருப்பப்பட்டால். ஏன்னா மாணவர்கள் வந்து இப்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு, ஜாயின் பண்ணிடுறாங்க, திறமையை வளர்த்துக்கிறாங்க, ஸ்கில்லாக இருக்குது. பட் ஆனால் அந்த கல்வி ஒரு தடையாக இருக்குது, அவங்களுக்கு கல்வி தடையாக இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். என்ன மீனிங்னா, 4 வருஷம் முடித்த பிறகு தான் அவங்க நினச்சதை அவங்களால செய்ய முடியும். இப்போ அவங்களுக்கு ஒரு தாட் வருது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிடுறாங்க.
காலேஜில் படிக்கும் போதுமே புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து உடனே அதை பிஸ்னஸாக கொண்டு வரணும், ஸ்டார்ட் அப் உருவாக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது, மாணவர்களுக்கு தோணுது. அப்போ இப்போ இருக்கிற கல்வி திட்டத்தின் கீழ் என்ன ஆகும்னா அவங்க வெயிட் பண்ணணும். they can't do anything, they have to wait for 4 years. 4 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க அதை பண்ணணும்னா பண்ணலாம், வெளியில் போயிட முடியாது. இப்போ எங்கள் என்ஐடியில் நாங்கள் என்ன உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா 3rd இயர்லேயே they can go, they can leave, we call that as exitன்னு சொல்கிறோம். வெளியில் போகலாம், அதுக்காக அவங்களுக்கு டிகிரி கிடைக்காம இருக்காது. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணணும், வெளியில் போய் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மேபி 3 years 4 years அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்ணிட்டு மறுபடியும் அவங்க வரலாம், அதே காலேஜுக்கு வரலாம். வந்து மிச்சம் இருக்கிற இதை முடிச்சுட்டு அவங்களுக்கு டிகிரி கொடுப்போம். சரி, அந்த 3 வருஷத்தில் போகிறாங்களே, அப்போ ஒன்றுமே அவங்களுக்கு கொடுக்காம அனுப்பிச்சிடுவோமா அப்படின்னா இல்லை, அப்போவும் ஒரு டிகிரி கொடுப்போம். அது வந்து நம்ம எக்ஸிட்கான டிகிரி, we call it as a BSc, for example BSc இன்ஜினியரிங். அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா மறுபடியும் பிடெக் கொடுப்போம். இப்படிப்பட்ட மாற்றங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் உருவாக போகுது. நம்ம எல்லாருமே வந்து அதற்காக தயாராக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம் இங்கே அப்படின்னா, மாணவர்கள் வந்து 3 அச்சிலையுமே, நான் சொன்ன 3 அச்சு இருக்கு இல்லையா, ஒன்று வந்து கல்வி, ஸ்கில் அண்ட் தென் அனுபவம் வந்து இப்போ பெருசாகவே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமையே விட்டுட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒரு நாலேஜ் விளையாடுங்க அப்படின்னா அது எங்கேயுமே ஒரு ஃபில்டரில் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அது எப்போ கிடைக்கும்னா படித்து முடிச்சிட்ட பிறகு வேலைக்கு போனாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து மாணவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஈவன் that's what is access is, academic access. 5ஆவதுல 8ஆவதுல 10ஆவதுல இருந்தே இது 3 சர்டிஃபிகேட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து சேமிப்பு மாதிரி வைக்கிறாங்க. கிரெடிட் சிஸ்டம், we call it as a national credit framework. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அரசாங்கம் பண்ணியிருக்கிறது. இதை பற்றி 10th April 2023 தான் டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆச்சு. புதிய கல்வி திட்டம் கொள்கை வந்து 2020 உருவாச்சு. NEP, ரைட், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. அதன்படி முக்கியமான வடிவம் பெற்ற ஒரு ஸ்டேஜ் என்னன்னா நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க். அதை தான் உங்களுக்கு தெரியப்படுத்தும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், நமக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. ஈவன் நான் சில விஷயங்கள் பார்த்து, I have seen some students join IIT Madras, right, with a good score in JEE. ஸோ புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. எல்லாமே everyone is well educated, everyone knows everything. சில விஷயங்கள் நம்ம என்ன விட்டு பார்க்கணும்னா, கவர்மெண்ட் என்ன நோக்கி போகுது அதை நம்ம பார்க்கணும், கட்டாயமாக பார்க்கணும். கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சரில் இருக்கும், என்னெல்லாம் பண்ணலாம்னு திட்டம் இருக்கும். அதை நம்ம நோக்கினாலே, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணாலே நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். வேர்ல்டு என்ன பண்ணுதுன்றது ஒரு பக்கம் பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக இந்தியா எதை நோக்கி போகுது அப்படின்றது நம்ம ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இதில் சில விஷயங்கள் மட்டும் கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குன்றது சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன். நம்பர் 1, இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, மேபி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாகிட்டு இந்தியாவில். அது ரொம்ப நம்ம வந்து we cannot consider it as a degree. நேரில் போய் படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆன்லைன் கோர்ஸ்னால் டிகிரி கோர்ஸ், நாட் லைக் எனி அதர் சர்டிஃபிகேட் கோர்ஸ், அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு டிகிரி கோர்ஸ். இந்த இது வந்து IIT மெட்ராஸில் ஆஃபர் பண்ண ஒரு கோர்ஸ், BS டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு கோர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் வரம்பே கிடையாது. யாரும், ஆனால் அஃப்கோர்ஸ் உள்ளே சேர்றதுக்கு தகுதி தேர்வு உண்டு, சும்மா சேர்க்க முடியாது. தகுதி தேர்வு இருக்கு, ஆனால் ஏஜ் லிமிட் கிடையாது. எந்த டைமில் வேணாலும் படிச்சுக்கலாம். இத்தனை வருஷத்துக்குள்ள முடிச்சாகணுன்றதுல ஒரு லிமிட் கொடுப்பாங்க அஃப்கோர்ஸ். பட்
நம்முடைய ஸ்பேஸ் கேட்டபடி நம்மளுக்கு எவ்வளோ டைமிங் முடியுமோ அதுக்கு ஏற்றபடி படித்து கட்டிக்கிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் கோர்ஸ். நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கோர்ஸ் இது. இது வந்து வேர்ல்டில் நிறைய யூனிவர்சிட்டி வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிற ஒரு கோர்ஸ். பிஎஸ் டேட்டா சயின்ஸ் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. இது ஒன்று நான் சொல்லணும், இது எல்லாமே வந்து புதிய தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் கோர்ஸ், இது இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், அகைன் ஐஐடி மெட்ராஸ். இது ஐஐடி மெட்ராஸில் தான் இருக்கானே இல்லை, மற்ற ஐஐடிஸ்லையும் இருக்கும். பட் இது ரொம்ப பிரபலம்ன்றதுனால நான் அதை தெரியப்படுத்த விரும்புகிறேன், அதுக்காக நான் சொல்கிறேன். இது எலக்ட்ரானிக் டிசைன், எலக்ட்ரானிக் சிஸ்டம், இதுவும் ஆன்லைன். லேப்லாம் வந்து நேரில் போய் பண்ணணும், மற்றபடி படிக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். டிகிரி கொடுப்பாங்க. they will give not just a certificate, it is a degree. ரொம்ப வேல்யூ. சரி, இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எதை நோக்கி போகுது அதுக்காக தான். இப்போ ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சொன்னபடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான பக்கபலமான இருக்கிற எல்லா துறைகளையும் வந்து கவர்மெண்ட் உத்து பார்க்குது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது அதுக்கு நிறைய பட்ஜெட் அலாட் பண்ணுது, ரொம்ப பட்ஜெட் அலாட் பண்ணுது. அதன்படி டேட்டா சயின்ஸ் இஸ் பியூர்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா செமிகண்டக்டர் மிஷன். உங்களுடைய மொபைல் ஃபோன் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவை வந்து சிப்பு தேவைப்படுது இல்லைங்களா? அதுக்கு டிசைன் தான் இந்தியாவில் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. டிசைன் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க, அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் கவர்மெண்ட் வந்து 3 இடத்துல, குஜராத் நீங்கள் பார்க்க தெரியும், அஸ்ஸாம், குஜராத்லேயே 2 இடம், அஸ்ஸாமில் 1 இடம், மேனுஃபேக்சரிங் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் செட்டப் உருவாக்கியிருக்காரு. இது வந்து தைவானில் தான் இருந்தது. தைவானில் அதிகமாக இருந்தது, மற்ற இடத்துலையும் அமெரிக்காவில் இருந்தது அஃப்கோர்ஸ். பட் தைவான் தான் முக்கியமாக செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர். அந்த சிப்பெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும், இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான இடம் வந்து இந்தியாவில் இல்லவே இல்லை. டிசைன் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஐஐடி மெட்ராஸோட டைரக்டர் வந்து நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கிற ஒரு சிப்பு வேணும். ஏன்னா மொபைலில் இருக்கிற எல்லா சிப்புமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரின்லேருந்து இருக்கிற சிப்பு தான். அது வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது. இந்த சென்ஸ் என்னதான் இருந்தாலும் ஃபாரின் அதை டிசைன் பண்ணுறதுனால அவங்க எப்போ வேணாலும் ஹேக் பண்ணி நம்மளை என்ன வேணாலும் பண்ண முடியும். இதை மனசில் வச்சுக்கிட்டு ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கிற ஒரு சிப்பு வேணும், ப்ராசஸர் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. டிசைன் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இடம் இல்லை. டிசைன்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மேனுஃபேக்சருக்கு மறுபடியும் எங்கே போக வேண்டியிருக்குன்னா தைவானுக்கு தான் போக வேண்டியிருக்கு. அப்போது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், மறுபடியும் ஆனால் என்ன செய்வோம், தைவான் கொடுக்கும்போது நம்மளுடைய முக்கியமான தகவல் அங்கே வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம அகெயின் வி ஆர் இன் த ப்ராப்ளம், ரைட்? அது விஷயம் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம வந்து அகெயின் வி ஆர் நாட் இன் சேஃப். இதை மனசில் வச்சுட்டு தான் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இது வந்து நம்ம இந்தியாவில் உருவாக்குனாங்க. ரொம்ப ரீசன்ட் 2023 3 இடத்துல இது பண்ணாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம இதில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஃபியூச்சரில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது, கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுதுன்றத விட்டு நோக்கினாலே நம்ம எதை படிக்கணும்னு தெரிஞ்சிடும். இப்போ அதனால தான் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிஎஸ் டேட்டா சயின்ஸ் சொல்கிறேன். அதேமாரி பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஐஐடி மெட்ராஸில் அந்த ஓப்பன் ரைட் அந்த கோர்ஸ் வச்சுருக்கிறது, ஆன்லைன் கோர்ஸ் வச்சுருக்கிறதுக்காக இதுக்காக தான், செமிகண்டக்டருக்காக. we need people, மக்கள் தேவைப்படுறாங்க. பீப்புள் யங்ஸ்டர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க. இதை மேனுஃபேக்சரிங் சென்டர் உருவாக்கணும்னா அங்கே வேலை செய்கிறதுக்கான நாலேஜ் வேணும். அங்கே போயிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நாலேஜ் வேணும். ஸோ அதுக்கான ட்ரைனிங்காக தான் அது உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு தான் இதை நான் சொல்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வந்து கவனிச்சுட்டு தான் நல்லா இருக்கும். சில விஷயங்கள் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொரு வந்து டிஜிட்டல் ட்வின், டிஓடி இப்போ வந்து அதிக அளவில் வந்து எஜுகேஷன் ரொம்ப நேரத்தையும் பணத்தையும் அதிகமாக
பட்ஜெட்டில் செலவிடப்படுது. டிஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஒன் ஆஃப் த திங் வந்து இந்த டிஜிட்டல் ட்வின்ன்றது சங்கம். என்னன்னா இந்த இப்போ நம்ம அன்றாட நடக்கிற பிரச்சனைகள், டிராஃபிக்லேருந்து ஆரம்பித்து மெடிக்கல்லேருந்து எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் மயமாக்கி அது எப்படி அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்வு காரணது அப்படின்றத வந்து இப்போது இன்ஸ்டியூஷன் முன்னாடி இன்ஸ்டியூஷன் நாடி செல்வாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், டிஓடி ஆக்சுவலி அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அதுக்கு எல்லாமே ஸ்கில் செட் தேவைப்படுது. அதுக்கான ட்ரைனிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசியாக அவங்க சொல்லிடுறேன். இன்னொன்று வந்து நேஷனல் குவாண்டம் மிஷன். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். அதிகமான பட்ஜெட் அலாட் பண்ணுற ஃபீல்ட். அதை பேஸ் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணலாம். எந்த இதை படிக்கலாம் அப்படின்றது வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்கள் நேஷனல் குவாண்டம் மிஷன், ஸோ 5G லேப்ஸ், இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் தான். இதெல்லாம் ஃபியூ வெப்சைட்ஸ் மேபி நான் ஸ்லைட்ஸை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக சில எனக்கு பிடிச்ச கோர்ஸை சொல்லி முடிவு பண்ணுறேன். புத்த சாதித்தின் உண்மையான அடையாளம் அறிவு அல்ல, கற்பனை. இது எனக்கு பிடிச்ச கோட். I just want to share. A true sign of intelligence is not knowledge but imagination. அறிவும் மகிழ்ச்சியும் மட்டுமே பகிர்வதால் பெருகும். அதனால அறிவையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வோம். ஜெய் ஹிந்த். நன்றி.